வணக்கம் நண்பர்களே. 3.5 கிலோ எடையுள்ள 100 லட்டுகள் எப்படி செய்யறது அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முதல்ல 1 கிலோ அளவுக்கு கடலை மாவை எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் அந்த கடலை மாவை ஒரு சல்லடையில் போட்டு ஒரு நியூஸ் பேப்பரில் நல்லா சலிச்சிக்கணும். ஏன்னா அந்த கடலை மாவில் கட்டிலாம் ஏதாவது இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நல்லா சலிச்சிக்கணும். அதுக்கப்புறம் அந்த கடலை மாவை நல்லா அகலமாக இருக்கிற ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கணும். அதுக்கப்புறம் அந்த கடலை மாவில் தண்ணி கொஞ்சமாக மட்டும் ஊற்றி நல்லா கெட்டியாக கரைக்கணும். அதாவது ஒரு பேஸ்ட் பதத்துக்கு கரைச்சிக்கணும். எடுத்த உடனே தண்ணியை நம்ம நிறையா ஊற்றி கரைக்கக்கூடாது. ஏன்னா அதில் கட்டி விழறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தண்ணி அதிகமாக போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதனால் அந்த பேஸ்ட் பதத்துக்கு அந்த கடலை மாவை கரைச்ச பிறகு மறுபடியும் தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்தி ஊற்றி அந்த கடலை மாவை இட்லி மாவுக்கும் தோசை மாவுக்கும் நடுப்பதத்துக்கு கரைச்சிக்கணும். அதுக்கப்புறம் அடுப்பில் ஒரு சின்னதாக வாணலி வச்சு அந்த வாணலி காஞ்ச உடனே அதில் ஒரு 4 டீஸ்பூன் நெய்யை ஊற்றிக்கணும். நெய் காஞ்ச உடனே அதில் 100 கிராம் முந்திரி பருப்பையும் 100 கிராம் திராட்சையும் போட்டு வறுக்கணும். அந்த முந்திரி பருப்பை சின்ன சின்ன துண்டுகளாக உடச்சி போட்டுக்கணும். அடுப்பை சிம்மிலேயே வச்சுக்கிட்டு தான் அந்த முந்திரியையும் திராட்சையும் வறுக்கணும். திராட்சை கொஞ்சம் புசு புசுன்னு வந்த உடனே அடுப்புலேருந்து அந்த முந்திரி திராட்சையை இறக்கிடணும். இறக்கிட்டு அந்த முந்திரியும் திராட்சையும் ஒரு தட்டத்தில் போட்டு வச்சுக்கணும். மறுபடியும் அதே வாணலியை அடுப்பில் வச்சு அது காஞ்ச உடனே அடுப்பை சிம்மில் வச்சுக்கிட்டு அதில் 2 டீஸ்பூன் கடலெண்ணெய் ஊற்றிக்கணும். கடலெண்ணெய் காஞ்ச உடனே அதில் 30 கிராம்பை போட்டு வறுக்கணும். அந்த கிராம்பு நல்லா பொரியணும். பொரிஞ்ச உடனே அந்த கிராம்பையும் எடுத்து முன்ன வறுத்து வச்சுருக்கிற அந்த முந்திரி திராட்சையோடு போட்டு வச்சுக்கணும். அதுக்கப்புறம் நல்லா அகலமாக இருக்கிற மாதிரி ஒரு பாத்திரத்தை எடுத்து அதை அடுப்பில் வச்சு அதில் 3/4 லிட்டர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கணும். அந்த தண்ணியில் 2 கிலோ சர்க்கரை போட்டுக்கணும். சர்க்கரை போட்டு அடுப்பை மீடியமாக வச்சுக்கிட்டு அதை பாகு காய்ச்சணும். இந்த சர்க்கரை பாகில் ஏலக்காய் தூள் போடணும். அதுக்கு ஒரு 25 ஏலக்காவை எடுத்து மிக்சி ஜாரில் போட்டு அதில் ஒரு 2 டீஸ்பூன் சர்க்கரை போட்டு மிக்சி ஜாரை ஒரு 2 ஓட்டு மட்டும் ஓட்டணும். அதுக்கப்புறம் மிக்சி ஜார் மூடியை திறந்து அதுக்குள்ளே மேலாக நிற்கிற அந்த ஏலக்காயினுடைய தோலெல்லாம் எடுத்துட்டு மறுபடியும் அந்த ஏலக்காவையும் சர்க்கரையும் நல்லா நைஸாக பொடி பண்ணிக்கணும். அந்த பொடியை எடுத்து அந்த சர்க்கரை பாகில் போட்டு நல்லா கலந்து விட்டுறணும். அதுக்கப்புறம் அந்த சர்க்கரை பாகு ஒரு கம்பி பதம் வரணும். ஒரு கம்பி பதம் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, கரண்டினால் அந்த பாகை கொஞ்சமாக எடுத்து நம்ம வலது கையில் 2 விரலால் தொட்டு பார்த்தோம் அப்படின்னா அந்த சர்க்கரை பாகு ஒரு கம்பி மாதிரி வந்துட்டு அதுக்கப்புறம் அப்படியே அது உடஞ்சிரும். அதுதான் ஒரு கம்பி பதம் அப்படிங்கிறது. இந்த மாதிரி அந்த சர்க்கரை பாகு ரெடியான உடனே அதை ஒரு சில்வர் பாத்திரத்தில் ஊற்றி அடுப்புலேயே மேலே வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் அந்த சர்க்கரை பாகில் நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருக்கிற முந்திரி திராட்சை கிராம்பு இது எல்லாத்தையும் போட்டு நல்லா கலந்துக்கணும். இதில் விருப்பப்பட்டால் அந்த சர்க்கரை பாகு சூடாக இருக்கிறப்ப அதில் ஒரு 2 சிட்டிகை அளவுக்கு பச்சை கற்பூரம் போட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். அதுக்கப்புறம் அடுப்பில் ஒரு அடிகனமான வாணலி வச்சு அது காஞ்ச உடனே அதில் பூந்தி பொரிக்கிற அளவுக்கு கடலெண்ணெயை தாராளமாக ஊற்றிக்கணும். அதாவது அந்த எண்ணெயில் லேசான புகை வரணும். அந்த அளவுக்கு எண்ணெய் நல்லா காஞ்சிக்கணும். காஞ்சதுக்கப்புறம் பூந்தி தேய்க்கிற கரண்டி எடுத்து அந்த கரண்டியில் நம்ம ஏற்கனவே கரைச்சி வச்சுருக்கிற அந்த கடலை மாவில் ஒரு கரண்டி கடலை மாவு எடுத்து அந்த பூந்தி கரண்டியில் ஊற்றி அந்த பூந்தி கரண்டியை அப்படியே அந்த வாணலியில் லேசாக தட்டணும். அப்படின்னா ஊற்றுன அந்த கடலை மாவு அப்படியே பூந்தியாக எண்ணெயில் விழுந்துடும். ஒருவேளை அந்த கடலை மாவு அந்த எண்ணெயில் விழலை அப்படின்னா அந்த பூந்தி கரண்டியில் அந்த மாவை ஊற்றின பிறகு அந்த கரண்டினாலேயே அந்த பூந்தி கரண்டியில் ஊற்றின மாவை தேய்ச்சி விட்டோம் அப்படின்னா அந்த கடலை மாவு அப்படியே பூந்தியாக எண்ணெயில் விழுந்துடும். எண்ணெயில் பூந்தி விழுந்த உடனே நாம் அப்படியே கொஞ்ச நேரம் விட்டுறணும். பூந்தியே எண்ணெயிலிருந்து எண்ணெய் மேலே வந்துடும். அதுக்கப்புறம் இன்னொரு பலகாரம் எடுக்கிற கரண்டியில் ஒரு தடவை 2 தடவை அப்படியே கலந்து விட்டுட்டு உடனே டக்குன்னு அந்த பூந்தியை எண்ணெயிலிருந்து அள்ளிடணும். பூந்தியை அதிக நேரம் எண்ணெயில் வேக விடக்கூடாது. அப்புறம் அது மிக்சராட்டம் ஆகிடும். அந்த பூந்தியை எண்ணெயிலிருந்து எடுக்கிறப்ப அந்த எண்ணெயை ஓரளவுக்கு வடிச்சிட்டு அப்புறமா எடுத்துக்கணும். எடுத்த உடனே அப்படியே இன்னொரு அடுப்பில் இருக்கிற அந்த சர்க்கரை பாகில் போட்டுக்கணும். சர்க்கரை பாகில் போட்டுட்டு எல்லாத்தையும் நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுறணும். முதல் தடவை எடுத்த அந்த பூந்தியை நம்ம கையால் நசுக்கி பார்த்தோம் அப்படின்னா அப்படியே கொஞ்சம் தோசை மாதிரி நசுங்கும். ஆனால் மொறுன்னு வந்துடக்கூடாது. அதுக்கப்புறம் அடுப்பில் இருக்கிற அந்த கடலை எண்ணெயை இன்னும் கொஞ்சம் நேரம் காய வச்சுக்கணும். ஏன்னா முதல் தடவை வெந்து இருக்கு இல்லைங்களா, உடனே அடுத்த பேட்ச் ஊற்றக்கூடாது. மறுபடியும் எண்ணெயை கொஞ்ச நேரம் காய வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் அடுத்த தடவை பூந்தியை எண்ணெயில் பொரிக்கணும். இதே மாதிரி தான் ஒவ்வொரு தடவையும் பூந்தி போடுறப்பெல்லாம் மறுபடியும் எண்ணெயை மறுபடியும் கொஞ்ச நேரம் காய வச்சுட்டு பூந்தியை போடணும். அதுக்கப்புறம் 2வது தடவை எண்ணெயில் பூந்தி பொரிக்கிறதுக்கு முன்னாடி முதல் தடவை பூந்தி தேய்ச்சிருக்கோம் இல்லைங்களா,
அந்த பூந்தி கரண்டிக்கு அடிப்பக்கமாக இருக்கிற அந்த கடலை மாவையெல்லாம் தொடச்சிடணும். தொடச்சிட்டு தான் அடுத்த தடவை அதே மாதிரி கடலை மாவை எடுத்து ஊற்றி பூந்தியாக எண்ணெயில் தேய்ச்சி விடணும். ஏன்னா அந்த முதல் தடவை தேய்ச்ச அந்த பூந்தி கரண்டியினுடைய அடிப்பக்கமாக இருக்கிற கடலை மாவு அப்படியே இருந்தது அப்படின்னா அடுத்த தடவை நாம் அந்த கடலை மாவை எடுத்து பூந்தி தேய்க்கிறப்ப பூந்தி ரவுண்ட் ரவுண்டாக முத்து முத்தாக விழாது, ஒரு மாதிரி சப்பட்டையாக விழும். அதே மாதிரி தான் எண்ணெய் நல்லா காயலை அப்படின்னாலும் அதில் போடுற பூந்தி சப்பட்டை சப்பட்டையாக வந்துடும். இதே போல் எல்லா கடலை மாவையும் பூந்தியாக பொரித்து அந்த சர்க்கரை பாகில் போட்டு நல்லா கலந்து விட்டுறணும். அதுக்கப்புறம் ஒரு 50 கிராம் நெய் எடுத்து அந்த பூந்தியில் ஊற்றி எல்லா பூந்தியும் நல்லா நெய்யில் கலக்கிற மாதிரி ஒரு தோசை கரண்டினால் கலந்து விட்டுறணும். அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் இருக்கிற பருப்பு கடையிற மத்தை எடுத்து அந்த பூந்தி எல்லாத்தையும் அப்படியே நசுக்கி விடணும். அப்படி அந்த பூந்தியை நசுக்கி விட்டதுக்கப்புறம் அந்த பூந்தியை நம்ம கைக்கு அடக்கமாக கொஞ்சமாக அள்ளி உருண்டை பிடிச்சி பார்க்கணும். அதில் உருண்டை நல்லா வரணும். ஒருவேளை அந்த உருண்டை நல்லா பிடிக்க வரல அப்படின்னா ஒரு ஈரமில்லாத மிக்ஸி ஜார் எடுத்துக்கிட்டு அதில் ஒரு 2-3 கரண்டி அந்த பூந்தியை எடுத்து போட்டு மிக்சியில் பல்ஸ் மோடில் 2 நிமிஷம் மட்டும் அரைச்சிக்கணும். அதுக்கப்புறம் மிக்சியில் அரைச்ச அந்த பூந்தியை அந்த பாத்திரத்தில் இருக்கிற பூந்தியோட போட்டு நல்லா கலந்துக்கணும். அதுக்கப்புறம் நம்ம கையால் நம்ம கைக்கு எவ்வளோ பிடிக்குமோ அந்த அளவுக்கு அந்த பூந்தியை அள்ளி சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிக்கணும். இந்த மாதிரி ஒவ்வொரு உருண்டையாக பிடிச்சி ஒரு தட்டத்தில் வச்சுக்கணும். அந்த லட்டுகளையெல்லாம் மறுபடியும் இன்னொரு தடவை இறுக்கி பிடிக்கணும். இன்னொரு தடவை நல்லா டைட்டாக இறுக்கி பிடிச்சிட்டு அதை இன்னொரு தட்டத்தில் அடுக்கிக்கணும். இதே போல் எல்லா லட்டுகளையும் நல்லா இறுக்கி பிடிச்சி லட்டு மாதிரி வடிவத்தில் கரெக்டாக ரவுண்டாக கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் அந்த லட்டில் சூடு இருந்தது அப்படின்னா அப்படியே கொஞ்ச நேரம் அந்த லட்டெல்லாம் நல்லா ஆறுற வரைக்கும் விட்டுறணும். இப்படி எல்லா பூந்தியையும் லட்டுகளாக பிடிச்சதுக்கப்புறம் எண்ணி பார்த்தோம் அப்படின்னா அதில் 100 லட்டுகள் இருக்கும். ஒருவேளை கடலை மாவினுடைய தன்மை முன்ன பின்ன இருந்தது அப்படின்னா அதில் கொஞ்சம் எண்ணிக்கை குறையும். அதே போல் நாம் அந்த லட்டுகளை பிடிக்கிற சைஸ்லேயும் முன்ன பின்ன இருந்தது அப்படின்னா அதுலேயும் 100 லட்டுகள் வரலாம், அல்லது 105 வரலாம், அல்லது 95 வரலாம். ஆனால் இது எல்லாம் சேர்த்து எடை போட்டு பார்த்தோம் அப்படின்னா அதில் 3.5 கிலோ கரெக்டாக வரும். நீங்களும் இதே போல் இதே அளவுகளில் செஞ்சு பார்த்துட்டு அந்த அதிகமாக வர லட்டுகளையெல்லாம் சொந்தக்காரங்களுக்கும் கொடுத்துக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நண்பர்களே.